ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஒரு ஸ்பெஷலான ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். முடி வளர்ச்சி அப்படின்றதும் முடியோட அழகு அப்படிங்கிறதும் எல்லாரும் ஒரு விருப்பப்படுற ஒரு விஷயம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய உணவு முறைகள் மற்றும் நம்மளோட பழக்க வழக்கங்கள்னால நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் அப்படிங்கிறது ரொம்ப ரெகுலராக ரொம்ப காமனாக இருக்குது. அந்த மாதிரி ஹேர் ஃபால் வருது, நம்ம எப்படி அதை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு வழிகள் தேடும்போது நம்மளோட பழங்காலத்தில் தலைமுறையாக பின்பற்றிட்டு வந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அதுதான் ஆமணக்கு எண்ணெய், கேஸ்டர் ஆயில். ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் என்ன? இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது நம்மளோட முடி வளர்ச்சி அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் ஃபால் ஆகுறது, நெக்ஸ்ட் பேல்னஸ் வர்றது, நெக்ஸ்ட் பேச்சஸ் மாதிரி வர்றது, டேண்ட்ரஃப் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் இது க்யூர் பண்ணுது. ஓகே, அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நல்ல ஒரு முடி வளர்ச்சியை ரொம்ப சீக்கிரமாகவே ரொம்ப குறுகிய ஒரு காலகட்டத்திலே நம்மளுக்கு கொடுக்கும். ஓகே, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்? ஓகேங்களா? அதுக்கு ஒரு சில மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அந்த கேஸ்டர் ஆயிலோட பலன் அப்படின்றது முழுசாக கிடைக்கும். நம்ம தப்பாக யூஸ் பண்ணும்போது அதோட சைடு அதை அப்படியே பேக்லேஷ் ஆகி நம்மளுக்கே டேண்ட்ரஃப் அந்த மாதிரி பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நானே மெடிக்கல் படிக்கிறதுக்கு முன்னாடி தெரியாமல் யூஸ் பண்ணி அந்த மாதிரி எனக்கும் டேண்ட்ரஃப்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற மெத்தட் கற்றுக்கிட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ அந்த மெத்தட்ஸ்லாம் என்ன, எப்படி யூஸ் பண்ணால் நம்ம ஹேர் க்ரோத்தை சீக்கிரமாக ப்ரொமோட் பண்ண முடியும், எப்படி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ண முடியும் கேஸ்டர் ஆயில் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க பார்த்துட்டு. ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கேஸ்டர் ஆயில் ஸ்கேல்ப் மசாஜ். ஓகேங்களா? இந்த மசாஜ் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேஸ்டர் ஆயிலை நீங்கள் நார்மலான பாட்டில் இருக்க கேஸ்டர் ஆயிலை அப்படியே எடுத்துக்கோங்க. அந்த கேஸ்டர் ஆயிலை ஒரு சுடுதண்ணியில் நல்லா கொஞ்சம் ஒரு விதமான இருக்க சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு அது மைல்டான ஒரு ஹீட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த டைமில் உங்களோட ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சர்க்குலர் மோஷனில் நல்ல ஒரு மசாஜ் கொடுத்து உங்களோட ஃபிங்கர் டிப்பு உங்களோட அந்த வேரில் படணும். அந்த மாதிரி ஒரு மசாஜ் கொடுங்க. ஓகேங்களா? இது எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீக்லி 1 or 2 வைஸ். ஓகேங்களா? வீக்லி ஒரு டைம் இல்லைனா 2 டைம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரெகுலர் பேசிஸில் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்களோட அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் நல்லா ஸ்டிமுலேட் ஆகி உங்களுக்கு ஹேர் க்ரோத் அப்படின்றது ப்ரொமோட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில் ஹேர் மாஸ்க். ஓகேங்களா? இது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்பயும் யூஸ் பண்ணக்கூடிய கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு எப்பயும் யூஸ் பண்ணக்கூடிய கோகோனட் ஆயில். ஓகேங்களா? இது ரெண்டையும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈக்குவல் குவான்டிட்டி. இப்போ இது 2 ஸ்பூன் எடுக்கிறீங்களா, அதுவும் 2 ஸ்பூன் தான் எடுக்கணும். எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மைல்டான ஒரு ஹீட் பண்ணணும். ஓகேங்களா? மைல்டாக ஒரு ஹீட் பண்ணிட்டு லைட்டாக டபுள் பாய்லர் மெத்தடில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ரோஸ்மெரி ஆயில் இல்லைனா லாவெண்டர் ஆயில். ஓகேங்களா? எசென்ஷியல் ஆயில். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் கோகோனட் ஆயிலும் கேஸ்டர் ஆயில் மட்டுமே கூட உங்களோட ஸ்கேல்பில் அப்ளை பண்ணலாம். ஆனால் இது நீங்கள் அது கூட ரோஸ்மெரி ஆயில் அப்ளை பண்ணும்போது அது ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும், உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே மெத்தடில் உங்களோட ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்ஸ் 1 or 2 hours வச்சுட்டு கூட வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு ஓவர் நைட் வச்சுட்டு கூட காலையில் ஒரு மைல்டான ஷாம்புவில் வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இப்படி நீங்கள் வாரத்தில் 3 நாள் 4 நாள் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஹேர் க்ரோத் ப்ரொமோட் ஆகிறத நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். நல்ல ஒரு ப்ரொமோட் அப்படின்றது இருக்கும் உங்களோட முடி வளர்ச்சியில். ஓகேங்களா? நீங்கள் கண்டிப்பாக இது இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப என்னோடய ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக அன்மேனேஜபிளாக ரொம்ப இதாக இருக்குது, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மெத்தடை இப்போ நான் சொல்லக்கூடிய கேஸ்டர் ஆயில் மெத்தடை யூஸ் பண்ணலாம். அதாவது கேஸ்டர் ஆயில் ஹேர் சீரம். எப்படி இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு கேரியர் ஆயில் வேணும். கேரியர் ஆயில்னால் என்ன? அதாவது ஆல்மண்ட் ஆயில் இல்லைனா ஜோஜோபா ஆயில். ஓகேங்களா? ஆல்மண்ட் ஆயில் மோஸ்ட்லி நம்மளுக்கு காமனாக கடையில் கிடைக்கும், அதாவது பாதாம் எண்ணெய். அதை எடுத்துக்கோங்க. இல்லைனா ஜோஜோபா ஆயில்னு சொல்லிட்டு நெட்டில் விற்கிறாங்க. ஓகேங்களா? நல்ல ஒரு பியூரான 100% வெர்ஜின் ஜோஜோபா ஆயில் வாங்கிக்கோங்க. இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் குவான்டிட்டியில் மிக்ஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? கேஸ்டர் ஆயிலையும் ஜோஜோபா ஆயில் ஆர் ஆல்மண்ட் ஆயில் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஹேரோட இந்த ரூட் இது இருக்குது இல்லைங்களா, எண்டு ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி எண்ட்ஸில் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களோட ஃபுல் ஹேர்லேயும்
ரூட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு ஷவர் கேப்போ இல்லை வந்து டவலோ வந்து சுற்றி கட்டிக்கோங்க. ஓகேங்களா? கட்டிட்டு 1 or 2 hours இல்லைன்னா நீங்கள் வந்து மார்னிங் கூட நீங்கள் விட்டுடலாம். மார்னிங் வரைக்கும் விட்டுடலாம். இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களோட ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா அது சூப்பராக மேனேஜபிளாகவும், நெக்ஸ்ட்டு ஃப்ரிஸ் ஃப்ரீயாகவும் உங்களோட ஹேர் வந்து ரொம்ப ஷைனிங்காக, ரொம்ப ஒரு க்ளோவிங்காக, சூப்பராக ஒரு ஹேர் ப்ரொமோஷனும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால் மறக்காமல் இந்த மெத்தடையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மெத்தடு ஈஸி. நம்ம கேஸ்ட் ஆயில் இருக்குல்ல பார்த்தீங்களா, நார்மல் கேஸ்ட் ஆயிலையே லைட்டான ஒரு ஸ்மால் அமௌண்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதை ஹீட் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்மளோட ஸ்கேல்ப்பில் வந்து அப்ளை பண்ணுறது. ஹீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணணும். நோட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணணும். அது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹீட்டெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. ஒரு வார்மான வீட்டில் இருக்கும்போது எடுத்து உங்களோட ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டு உங்களோட ஹேரை வாஷ் பண்ணிடுறது. இது ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. இது எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கலாம். இது பண்ணும்போது இது ஒரு நம்மளுக்கு ஒரு ஹாட் பாத் எடுத்த மாதிரியும், நெக்ஸ்ட் வந்து நம்மளோட முடி வந்து ரொம்ப நௌரிஷ் கொடுத்த மாதிரியும், நம்மளோட ஹேர் க்ரோத்தையும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம சொன்ன இந்த 4 மெத்தடை நீங்கள் ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்மளோட ஹேர் க்ரோத் ப்ரொமோட் ஆகிறது மட்டும் இல்லாமல் முடி ரொம்ப உதிருது, ரொம்ப ஹேர் வந்து பிரேக்கேஜ் ஆகுது, ரொம்ப டேண்ட்ரஃப் இருக்குது, இல்லை வந்து எந்த ஒரு பிரச்சனை ஹேர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன இந்த 4 மெத்தடில் ஏதாச்சும் ஒரு மெத்தடையோ இல்லை நாளையுமே உங்களுக்கு ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை வந்து டிஃப்ரெண்ட் டைமில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? நான் வந்து என்னோடய ஹேருமே ரொம்ப கம்மியான ஒரு ஹேர் தான். நான் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கேஸ்டர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ரேஸோட கேஸ்டர் ஆயில் 100% பியூர் அண்ட் நேச்சர் போட்டிருக்காங்க. இதுதான் நான் வந்து இப்போ நான் சொன்ன இந்த மெத்தட்ஸில் வந்து எனக்கு எப்பப்போ டைம் இருக்கோ அந்த பேசிஸில் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இது நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ரிசல்ட்டையும் வந்து பார்க்க முடியும். இந்த ஆயில் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் மற்ற ஆயில் கூட எந்த கேஸ்டர் ஆயில்னா 100% பியூரான கேஸ்டர் ஆயில் நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டு. ஆனால் நிறைய பேருக்கு வந்து யூஸ் பண்ணுற மெத்தட் தெரியாமல் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அது வேறு பிரச்சனைகள் கொடுக்கும். ஒரு சிலருக்கு ஹேர் ஃபால் கூட ஆகும் சரியாக யூஸ் பண்ணலன்னா. இப்போ நான் சொன்ன மெத்தடில் எதனா ஒரு மெத்தடை கரெக்டாக யூஸ் பண்ணி உங்களோட ஹேர் க்ரோத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இன்னொரு சூப்பரான ஒரு கண்டென்ட்டோட, இன்னொரு சூப்பரான ஒரு மெடிக்கல் வீடியோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களோட விடைபெறுவது டாக்டர் கலை செல்வி. பாய்.